ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடைசி 2 வீடியோவாக நம்ம டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவில் டெம்ப்ளேட் கிளாஸஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஒரு கிளாஸ் எழுதணும். அந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு 2 நம்பரை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோன்னா, நம்ம கொடுத்த 2 நம்பரில் எது பெருசோ அந்த நம்பரை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் அது நம்மளுக்கு கரெக்டாக நடக்கணும். இன்டீஜர் கிளாஸ், அதாவது நம்ம பாஸ் பண்ணுற நம்பர் வந்து இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணும், இல்லை ஃப்ளோட்டாக தான் இருக்கணும், டபுளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறதில்ல. எந்த டேட்டா டைப்பில் 2 நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து எந்த நம்பர் பெருசு அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம முன்னாடி மாதிரியே டெம்ப்ளேட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எழுதிக்கலாம். டெம்ப்ளேட் அப்படின்னு எழுதிட்டு என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் அது வரணுன்றதுக்காக நான் வந்து சும்மா டி அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு டேட்டா டைப் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன எக்ஸாம்பிளில் நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும் இல்லையா? இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா கிளாஸ் எழுத போகிறோம். அந்த கிளாஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ்ன்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து நான் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து இந்த 2 நம்பர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா? அப்போ அந்த 2 நம்பரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து 2 நம்பர் வேணும்னா இன்ட் ஃபர்ஸ்ட், இன்ட் செகண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அது இன்டீஜராக மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த காமனாக நம்மளோட டேட்டா டைப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த இன்டீஜருக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம டி ஃபர்ஸ்ட், டி செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதாவது அவங்க என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் அந்த டேட்டா டைப்பில் நம்மளுக்கு 2 வேரியபிள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணும்போது அந்த 2 வேல்யூவையும் கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் அவங்க 2 வேல்யூ பாஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த 2 வேல்யூவும் என்ன டைப்பாக வேணால் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணலாம், டீன்ற டேட்டா டைப்பில் ஏன்னு ஒரு வேல்யூ, அதே மாதிரி டீன்ற ஒரு டேட்டா டைப்பில் பின்னு ஒரு வேல்யூ. இப்போ அந்த 2 வேல்யூவையும் நான் ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 2 நம்பரில் எது பெருசு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு நம்பரையும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் டீன்ற டேட்டா டைப்பில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் டேட்டா டைப் வந்து டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ நான் வந்து லார்ஜர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 வேரியபிளையும் செக் பண்ணி எது பெருசோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதை நம்ம எப்படி எழுதலாம், இஃப் ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தென் செகண்ட், ஃபஸ்ட்டுன்ற வேரியபிள் செகண்டோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டுங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி செகண்டுன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். இப்படி நம்ம எழுதினோம்னா இந்த 2 வேல்யூவில் எது பெருசோ அது வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அது வந்து எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ போன எக்ஸாம்பிள் மாதிரியே நம்ம வந்து இதை கால் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்ன்ற ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம 2 நம்பர் பாஸ் பண்ணணும். இப்போ 5,6 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போ இந்த நம்பர்ஸில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம இந்த லார்ஜர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்குற அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வராமல் எரர் வந்திருக்கு. இப்போ என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் மிஸ்ஸிங் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட்ஸ் பிஃபோர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, போன எக்ஸாம்பிள் என்னாச்சு, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணோன்னா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த டி அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கு எடுத்துக்கிச்சு இல்லையா? ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கிளாஸுக்கு ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்படி எழுதும்போது நம்ம என்ன டேட்டா டைப்புன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுற இடத்துல கிளாஸ் நேமுக்கு அப்புறம் மறுபடியும் ஆங்குலர் பிராக்கெட்ஸ் கொடுத்து என்ன டேட்டா டைப்பு நீங்கள் இப்போ பாஸ் பண்ண போகிறீங்க, இந்த டீன்ற வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே தெளிவாக கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்திட்டோம்னா இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஓகே இந்த 2 வேல்யூ இன்டீஜர் அப்படிங்கிறனால இந்த டீன் இருக்க இடத்துல எல்லாம் இன்டீஜர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த அவுட்புட்டு 5லையும் 6லையும் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான். அதை வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்த மாதிரி டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் கிளாஸ் டெம்ப்ளேட்ஸும் நம்ம எழுதுவோம். ஆனால்
நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டி அப்படின்னு நம்ம காமனாக கொடுத்துருக்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஆனால் நீங்கள் கிளாஸ் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்து அது அப்படி எடுத்துக்காது. நீங்கள் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத தெளிவாக கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே சொல்லணும். இப்போ வந்து நம்பர்ஸ் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த டீன் இருக்க இடத்துல தான் இன்டீஜர் அப்படின்னு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து நார்மலாக எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிடும். இப்போ நீங்கள் இல்லை இன்டீஜருக்கு பதிலாக ஒரு டபுள் வேல்யூ வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் டபுள் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் டபுள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு இப்போ நான் வந்து 5.5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் 6 தான் வரும். இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் இல்லையா. இப்போ 5.5 வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் இந்த 6ன்றதை வந்து கொஞ்சம் கம்மியாக்கிட்டு 4 ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.5 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வரணும். பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 5.5 அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு கிளாஸில் எப்படி வந்து டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுறது அப்படிங்கிறத ஒரு கிளாஸுக்கு எப்படி வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் கிளாஸ் டெம்ப்ளேட்டுக்கும் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டுக்கும் என்னன்னா, ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்ஸ் நம்ம கால் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம என்ன டேட்டா டைப் பாஸ் பண்ணுறோமோ அதை வந்து கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். நம்ம இன்டீஜர் பாஸ் பண்ணோன்னா அந்த காமனான டேட்டா டைப் நேம் வந்து இன்டீஜர் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்யூட்டராக பார்த்து எடுத்துக்கும். ஆனால் கிளாஸில் நம்ம வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணோன்னா என்ன டேட்டா டைப்புக்கு வந்து என்ன டேட்டா டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெளிவாக சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்னா, கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணும்போது அந்த கிளாஸ் நேமுக்கு அப்புறம் ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்ன டேட்டா டைப் கொடுக்க போகிறீங்களோ அந்த டைப்பை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த டைப்பை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் எப்பொழுது போல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.